ஹாய் பூ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா பூ? அப்புறம் பூ, நம்மளோட மினி கார்ட்டூன் சேனல்ல கோடீஸ்வரின்னு ஒரு சீரியல் வருதுல்ல பூ, எல்லாரும் பாக்குறீங்களா? யாரெல்லாம் பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பூ. நம்மளோட கோடீஸ்வரி சீரியல் இனி வர எபிசோட்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது. இனி ஒரு ஆண்டுக்கு பிறகு கோடீஸ்வரி எப்படி இருக்க போறா அப்படிங்கிற கதையை தான் என்ன நீங்க பார்க்க போறீங்க. கதையெல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்க போகுது. நம்மளோட ரஜி பாப்பா ஸ்டோரினாலே எப்படி இருக்கும்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி மினி கார்ட்டூன்ல வர கோடீஸ்வரி சீரியலும் ரொம்ப காமெடியாவும் என்டர்டைன்மெண்டாவும் இருக்க போகுது. அதனால மிஸ் பண்ணாம பாருங்க பூ. யார் யாரெல்லாம் பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க. நம்மளோட மினி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இப்ப நம்ம வானர் கதையை பார்க்கலாம். யாரு உள்ள வாங்க. சரோஜா, நீயாமா? என்னம்மா, என் மகளை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கியோ? நான் யாரையும் கூட்டிட்டு போறதுக்கு வரல. நீங்க பண்ணது உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு கேட்டுட்டு போறதுக்கு தான் வந்தேன். சரோஜா, நாங்க செஞ்சது தப்புதாம்மா. உங்ககிட்ட முதல்ல உண்மையை சொல்லி இருக்கணும். மன்னிச்சிருமா. அதுக்காக என் பிள்ளை வாழ்க்கையை வீணாக்கிறாருங்கம்மா. தயவு செஞ்சு என் பிள்ளையை கூட்டிட்டு போய் மாப்பிள்ளை கூட சேர்த்து வச்சிருமா. எப்படி சேர்த்து வைக்க சொல்றீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும். என் தம்பி தலையில கட்டி வச்சு எங்க நிம்மதியவே கெடுக்கலான்னு பாத்திருக்கிய. எப்படியாவது மாறி எங்க சித்தி மகன் கட்டிக்கிட்டான். சரி, அந்த போய் தாலி கட்டி நேரத்திலேயாவது இந்த உண்மையை நீங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? நாங்களாவது உங்க வீட்டு பொண்ணை பார்த்து விசாரிச்சு ஏமாந்துருக்கோம். எங்க சித்தி குடும்பம் உங்க பிள்ளைய மனசார ஏத்துக்கிட்டாவ. என்னொருத்தருக்கு பார்த்த பொண்ணுன்னு கூட பாக்கலவிய. ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஏமாத்திருக்கிய. உண்மையை நாங்க தெரிஞ்சு கேட்கும் போதாவது நீங்க உண்மையை சொல்லியிருக்கணும். அப்பயும் பேயி நாயின்னு சமாளிக்கிறிய. இதெல்லாம் என் மாமியார் உங்களுக்கு உடந்த. சரோஜா, நாங்க செஞ்சது தப்புதாம்மா. மன்னிச்சிரு சரோஜா. அக்கம் பக்கம் வீட்டுக்காரவி எல்லாம் என் பிள்ளைய பார்த்து ஒரு மாதிரி பேசியாவம்மா. முதல்ல பார்த்த மாப்பிள்ள ஓடிட்டா, ரெண்டாவது கட்டின மாப்பிள்ளையும் கையை விட்டுட்டான்னு பேசியாவம்மா. என்ன குறை இந்த பிள்ளைக்கு இருக்குதோ தெரியல, இப்படி விட்டுட்டு போயிட்டானேன்னு பேசியாவ. சொல்ல வேண்டியதானே உங்க மகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீ உண்மையை சொன்னதுன்னு எல்லாருக்கும் தெரியும். மூடி மூடி மறைச்சு வச்சா யாருக்கு தெரியும்? சரோஜா, எங்க பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுமா. பாவமா அவ. தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு போய் தம்பி கூட சேர்த்து வைமா. நாங்க வேணா வந்து சம்மந்தி காலிலேயே விழுந்து மாப்பிள்ளை காலிலேயே விழுந்து மன்னிப்பு கூட கேக்குறோமா. நீங்க இப்ப மன்னிப்பு கேட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. இப்படிப்பட்டவிய முதல்ல உண்மையை சொல்லியிருக்கணும். உண்மையை சொல்லியிருந்தா நாங்க விரும்பினா கட்டிருப்போம், இல்லன்னா வேண்டான்னு போயிருப்போம். உங்க பிள்ளை கல்யாணம் ஆகாம உங்க கூடவே இருந்திருக்கோம். யாரும் ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்க மாட்டாவ. அப்பயும் சொல்லுவாவம்மா, கல்யாணம் ஆகாமலே இவ்வளவு வயசு வரைக்கும் இருக்கேன்னு. அதுக்காக போய் சொல்லிதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? நீங்க பண்ணது பெரிய தப்பு. ரெண்டு குடும்பத்தை ஏமாத்திருக்கிய. சரோஜா, நாங்க ஏமாத்தணும்னு நினைக்கலாமா? வேற இதுக்கு வேற என்னதான்? சரோஜா, என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை தான் நாங்க தேடிட்டு இருந்தோம்மா. அப்போ உங்க அத்தையை பார்த்து இந்த மாதிரி என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி வச்சிருந்தேன். அவிய கிட்ட என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கணும்னு நான் சொன்னேன். சொல்லியே மாப்பிள்ளை பாருங்க காணும் சொல்லியிருந்தேன். ஆனா அவியதான் சொல்லி மாப்பிள்ளை பார்த்தா எவனுமே உன் பிள்ளைய கெட்ட மாட்டான், காலம் முழுக்க கல்யாணம் ஆகாம தான் இருப்பா அப்படின்னு சொல்லி உன் தம்பிய பார்த்து சொன்னாவ. நான் எவ்வளவோ உங்ககிட்ட உண்மையை சொல்லிருங்கன்னு சொல்லி பார்த்தேம்மா. அவியதான் உண்மையெல்லாம் சொல்ல வேண்டாம், பிறகு தெரிஞ்சாலும் அந்த பையன் அந்த பிள்ளைய மனசார ஏத்துக்கிடுவான், நல்ல பையன் நல்ல பையன் சொன்னாவ. ஆமா சொல்லுவாவ. எங்க அத்தை ஆதாயம் இல்லாம இந்த மாதிரிலாம் வேலை பார்க்க மாட்டாவல. அவளுக்கு என்னெல்லாம் கொடுத்திய? 1 லட்சம் ரூபாய் மட்டும் பணம் கேட்டாவம்மா. அதானே நினைச்சேன். அதுல 50,000 ரூபாய் கொடுத்துட்டு இன்னும் 50,000 ரூபாய் கொடுக்கல. ஓஹோ, இப்படி வேற ஒரு கதை இருக்குதா? ஆமாமா. அவியதான் சேகர் ரொம்ப நல்ல பையன். ரூபிக்கு இருக்க பிரச்சனை தெரிய வந்தாலும் சேகர் மனசார ஏத்துக்கிடுவான், வெளியெல்லாம் சொல்ல மாட்டான், வீட்டை விட்டு துரத்த மாட்டான், அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாவம்மா. நாங்களும் அவிய சொன்னதெல்லாம் நம்பிதான் உண்மையெல்லாம் மறைச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தோம். ஆனா கல்யாணத்து அன்னைக்கு உன் தம்பி காணாம போயிட்டாரு. அதுக்கு பிறகு பாட்டி அவிய பேரனுக்கு கட்டி வைக்கலான்னு சொன்னாவல்லம்மா. அப்பதான் உங்க மாமியாரு எங்க மனசெல்லாம் மாத்தி இந்த பையனுக்கே கட்டி கொடுத்துரு, நல்லா பாத்துப்பான்னு சொன்னாவ. நல்ல பையன், இவனுக்கு உண்மை தெரிஞ்சாலும் ஒன்னும் சொல்ல மாட்டான், ஏத்துக்கிட்டு வாழுவான்னு சொன்னாவம்மா. அதை நம்பிதான் நாங்களும் கட்டி கொடுத்து உண்மையெல்லாம் மறைச்சு. ஆனா இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாவும் நாங்க நினைச்சே பார்க்கல. எப்படி நீங்க நினைச்சு பார்க்காம இருக்கலாம்? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கணும். அவளுக்கு இருக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை. கெட்டின புருஷனை பார்க்காம அடிச்சிருக்கா, பாட்டி அடிச்சிருக்கா, என்ன அடிச்சுட்டா. இப்படிப்பட்டவளை கட்டி வச்சுட்டு என் தம்பியை கூட வாழ முடியுமா? ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியாது. மன்னிச்சிருமா, நாங்க வேற என்னம்மா செய்ய? உண்மையை சொன்னா கண்டிப்பா என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காதுன்னா உங்களெல்லாம் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். இப்ப என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா? நீங்க பொய் சொல்ல சொல்ல உங்க அம்மா வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா. எவ்வளவு பெரிய பொய்! எல்லாத்தையும் மறைச்சிட்டு பேய் பிடிச்சிருக்குன்னு ஒரு பொய் செஞ்சு பாருங்க. அதை நினைக்கும் போது எனக்கு என்ன பத்திக்கிட்டு எரியுது. அதுவும் மாமியார் தான் ஐடியா கொடுத்தாவ. மாமியாரு 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 எல்லாத்தையும் மாமியார் தலையில போட்டுங்க. உங்களுக்குன்னு சொந்தமா அறிவு யோசனை கிடையாது.
ஒருத்தனை ஏமாத்த போறமேனு யோசனை வேண்டாம். கல்யாணம் முடிச்சிட்டு நிம்மதியா வாழ்ந்துடலாம் நினைச்சியோ? இல்ல நீ வாய் மூடு. உன்னையவே என் தம்பி கட்டி வைக்கலாம். நீ நல்ல பிள்ளை நினைச்சு பத்தியா? என்னையே தான் சொல்லணும். குடும்பமே சேர்ந்து எங்களையும் எங்க சித்தி வீட்டுல எல்லாரும் ஏமாத்தி இருக்கிய. எங்களை தான் விட எங்கிட்ட தான் சொல்லல. உங்க புருஷன்டையா சொல்லிருக்கலாம்ல நீ? அவனாவது உன்னை பொத்து போயிருப்பான்ல. யார்கிட்டயும் உண்மை சொல்லாம எல்லாரும் ஏமாத்தி இருக்கிய. சாரி அண்ணி. யார் கேட்டுட்டா மட்டும் நல்லா வாழ்ந்துட முடியுமா? இந்த அறிவுல முதல்ல இருந்திருக்கணும். அண்ணி எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அண்ணி. நான் இனி அந்த வீட்டுல தூங்கவே மாட்டேன். முழிச்சியே இருக்கேன். முழிச்சி எத்தனை நாளைக்கு இருந்து வாழ முடியும்? ஒரு நாள் தூங்கலனாலே தலையெல்லாம் சுத்தி போயிடும். காலம் முழுக்க இவர் தூங்காம வாழ்ந்துருவாரு. நான் வேணா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்து எங்க அம்மா வீட்டுல தூங்கிட்டு வரேன் அண்ணி. இப்படி நீ பேசும்போது அரைஞ்சில்லாம எனக்கு ஆத்திரமா வருது. வாரத்துக்கு ஒருக்கா அம்மா வீட்டுல வந்து தூங்கிட்டு வருவாளாம். நல்லா ஏமாத்து, என்ன நல்லா ஏமாத்து. ஆமா, இவன் உங்களோட எப்படி அடிக்காம வச்சிருந்தா? எங்களை அந்த அம்மா போட்டு அடிப்பா. நாங்க இவளை எழுப்பவே மாட்டோம். அவளா முழிச்சு வரட்டோன்னு விட்டுருவோம். அவளா முழிச்சு வந்தா மட்டும் அடிக்க மாட்டாளாக்கா? ரூம் டோரை வெளியே லாக் பண்ணி வச்சிருவோமா. அவளுக்கு சுயநனவு வந்து அம்மா கதவை தரேன்னு சொன்னாதான் நான் கதவே திறப்பேன். அப்படி கல்யாணம் முடிஞ்ச வீட்டுல இருந்து வாழ முடியுமா? புருஷன் இருந்தாலும் போவா, இவன் ரூம்ல தான் தூங்கி ஆகணும். எதையுமே யோசிக்காம கல்யாணம் முடிஞ்சா போதும்னு நினைக்க வேண்டியது. இப்ப உட்காந்து அழ வேண்டியது. அன்னைக்கு எங்க சித்தி இருந்தாவளே தான் ஒரு வார்த்தையை பேசாம விட்டேன். எனக்கு இன்னைக்கு ஆத்திரம் தாங்க முடியாம தான் 4 வார்த்தையா கேட்டு பண்ணி வந்தேன். என் மாமியார் கிளவிக்கு இருக்கு இன்னைக்கு. அதுக்கு போடி போட்டல எல்லாம் சரியா வந்துடும். நான் வாரேன். சரோஜா, என் மகளை எப்படியாவது மாப்பிள்ள கூட சேர்த்து வைமா. இதுக்கு மேல டைவர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நாங்க வேற மாப்பிள்ள பார்த்து எப்படிமா என் பிள்ளைய கட்டி கொடுப்போம்? நாங்க தப்பு பண்ணிட்டோம், நான் இல்லைன்னு சொல்லல. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருமா. உங்க சித்திக்கிட்ட எப்படியாவது பேசி என் பிள்ளைய அங்க சேர்த்து வைமா. அவன் நல்லபடியா அங்க வாழணும். இதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாது. இவ வாழ போயிருக்கல, அந்த வீட்டுல இருக்கவிய தான் முடிவு எடுக்கணும். நான் வேணா எங்க சித்திட்ட பேசி பாக்கேன். உங்களோட பார்த்தா பாவமா இருக்கு. பேசி பார்த்துட்டு வந்து சொல்லி. ஆனா ஒண்ணு, இதுக்கு மேல மாமியார் கூட சேர்ந்துட்டு பொய் பித்தலாட்டான்னு ஏதாவது பண்ணியே காலம் முழுக்க உங்க மவ உங்க வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டேன். நான் வாரேன். இப்பயும் பேசினாலும் எங்க சித்தி சேப்பாவளா சேர்க்க மாட்டாவளான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்காக நான் பேசி பார்க்க அவ்வளவுதான். முதல்ல இவளை கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிங்க. சரி பண்ண முடிஞ்சா சரி பண்ணுங்க. அதெல்லாம் சரி பண்ண முடியாதுமா. சரி பண்ண முடியாத அளவுக்குலாம் எந்த நோயும் கிடையாது. நோயின்னு ஒண்ணு வந்தா அதுக்கு ஒரு தீர்வு ஒண்ணு இருக்கும். அது எங்க இருக்குன்னு தேடுங்க. நான் வாரேன். அம்மா, அண்ணி அப்படின்னா நீ கூட்டிட்டு போறதுக்காக வரலையா? இல்லம்மா, என்ன நடந்துச்சுன்னு பேசுறதுக்கு தான் வந்திருக்காவ. இப்ப நான் என்னம்மா பண்றது? பொறுமையா இருமா, டாக்டர்கிட்ட இன்னொருக்கா போய் பாப்போம். ஆனந்தி, நீ எதுக்கு அவியட்டா? அவியதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னா. இப்ப என்னடான்னா சரோஜா அவங்க மாமியார் வீட்டுக்கு போறா. அந்த அம்மா நம்மளை பத்தி என்னெல்லாம் சொல்ல போதோ தெரியல. ஏங்க, நான் அந்த அம்மாட்ட சொன்னேங்க, பிரச்சனை இருக்கு சொல்லிரலான்னு. அவியதான் எனக்கு தெரிஞ்ச பையன் தான். அவன் ரொம்ப நல்ல பையன். உண்மையே தெரிஞ்சாலும் உங்களை மாதிரியே நல்லா பாத்துக்கிடுவாங்க பிள்ளைய அப்படின்னு சொன்னாவ. அதை நம்பிதான் நான் உண்மையை மறைச்சேன். யாருக்கிட்டே இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணேன். ஆனா அது இப்படி ஆகும், இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. இங்க பாரு ஆனந்தி, நம்ம யார குறை சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்ல. அவியலை பத்தி உண்மையை சொல்லி கொடுக்கறதுனாலயும் எதுவும் நடக்க போறது இல்ல. நம்ம செஞ்சதுதான் பெரிய தப்பு. இப்போ டைவர்ஸ் அது இதுன்னு போனாலும் ஏமாத்தி கல்யாணம் முடிச்சு தந்துட்டாவன்னு உடனே கொடுக்க வேண்டியதுதான் இருக்கும். டைவர்ஸ் ஆன பிறகும் நம்மளால வேற மாப்பிள்ளைய பார்த்து நம்ம பிள்ளைக்கு கல்யாணமும் பண்ணி வைக்க முடியாது. எப்படியாவது இவைய கையில காலில் விழுந்தாவது நம்ம பிள்ளைய அந்த வீட்டுல சேர்த்து வாழ வைக்கணும். நானும் அதாங்க நினைக்கேன். ராஜா மட்டும் இந்த விஷயத்துல உதவி செஞ்சா நான் அவளை மறக்கவே மாட்டேன். எத்தை 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 எம்மாடி மார்மவளே, மாமா வா. உன்னைய தான் நினைச்சிட்டே இருந்தேன். பானியார் ஜுட்டி என் மார்மவளுக்கு கொடுத்து விடணும் என் மாவன்டேன்னு. நீயே வந்துட்டியே. அத்தை, அரிசி அரைச்சி வச்சிருக்கேம்மா. பானியாரத்துக்கு மாவை கரைச்சி வச்சிருக்கேன். நீ போய் நின்னு புசு புசுன்னு பானியாரத்தை ஊத்தி அத்தைக்கும் புருஷனுக்கு சுட்டு எடுத்துட்டு வந்து தாமா. போகும்போது பிள்ளைகளுக்கு டிபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வா. ஆமா, பணியாரம் இப்ப ரொம்ப அவசியம். ஏன் அவனுக்கு பணியாரம்
அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு முன்னக்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்தா என் தம்பிக்கு பார்த்து எங்க தலையில கட்ட பாத்திருக்கிய. அப்பவே எனக்கு தோணுச்சு நீங்க ஏதாவது பண்ண அதுல வில்லங்க இருக்குமே நீ. அதனால தான் ஊரெல்லாம் வந்து விசாரிச்சேன். விசாரிச்சு கண்டம் பிடிச்சிட்டேன். அந்த வீட்ல வந்து தங்கும்போது அவ அடிச்சான்னு இந்த மீன்காரி சொன்னா. அப்பயும் எங்களை ஏமாத்தி விட்டீங்க நீங்க. நான் மீன்காரி தானே சொன்னேன்னு நம்பாம விட்டுட்டேன். அடுத்து எங்க வீட்டுக்கு வந்திருக்குமா அந்த சிலுப்பாவை பிடிச்சி அடிச்சிருக்கா. அவ சொல்லும்போது நான் நம்பாம விட்டுட்டேன். இப்பதானே தெரியுது உங்க பொய்ய பித்தலாட்டெல்லாம் என்னன்னு. யாரும் வந்துட்டு போய் சொல்லிருக்காங்கம்மா. நான் அப்படிலாம் கிடையாது. எனக்கு இந்த விஷயமே தெரியாதுமா. அன்னைக்கு உன் சித்தி வீட்ல வச்சு எல்லாரும் சொன்னாங்க பாத்தியா. அப்பதான் இப்படி ஒரு விஷயம் இருக்குனே எனக்கு தெரியும். நானே இப்படி ஏமாந்துட்டேனே நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா நான் உங்களால ஏமாத்திட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கா. உங்க கூட சேர்ந்து ஏமாந்தது நானும் தான்மா. ஓஹோ சொல்லுங்க, நல்லா போய் சொல்லுங்க. எல்லா விஷயத்தையும் யார்ட்ட கேட்கணுமா வீடு கேட்டுட்டு தான் வரேன். யார் சொன்னா வாங்கிட்டே நீ பத்தி எவ சொன்னா? உங்களுக்கு பணம் யார் தந்தாவளோ அவ தான் சொன்னாவ. ரூபி அம்மா தான் இப்ப சொன்னாவேன்ட. என்னது ஆனந்தி சொன்னாளா? ஆமா அவ தான் சொன்னாவ. சாக்கா இருக்கோ சாக்கு. என் தம்பி வாழ்க்கையை கெடுத்து எங்க குடும்பத்தையே நாசமாக்க நினைச்சிருக்கீங்க நீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் உங்களுக்கு? இல்ல என் தம்பி தான் என்ன தப்பு பண்ணா? எங்க குடும்பத்தையே பழி வாங்கியிருக்கீல. உங்களுக்கு என்னதான் கிடைச்சிச்சு? அந்த 1 லட்சத்தை என்கிட்ட கேட்டிருந்தா கூட நான் தந்திருப்பேன். நல்ல பொண்ணை பார்த்து தந்திருந்தீங்களா நானே மனசார தந்திருப்பேன். இப்படி ஒண்ணுத்துக்கு ஆவாத பிள்ளை கொண்டு வந்து எங்களை தலையில கட்டியிருக்கீங்க. சரோ என்னாச்சு சரோ? ஏங்க உங்க அம்மா செஞ்ச வேலையை பார்த்தீங்களா? அந்த ரூபி பிள்ளை வீட்டுல பணத்தை வாங்கிட்டு தான் என் தம்பிக்கு பொண்ணு பார்த்திருக்காவ. அந்த பிள்ளைக்கு இருக்க குறைய மறைச்சிட்டு என் தம்பி தலையில கட்டலாம்னு நினைச்சிருக்காவ. என் தம்பி யார கடத்தினால ஜோசப் மாட்டிக்கிட்டான். உங்க அம்மையால எங்க சித்து குடும்பம் தான் இப்ப கஷ்டப்பட்டுட்டு கிடக்கு. பணம் வாங்கியிருக்காங்க பொண்ணு வீட்டுல. எம்மா என்னம்மா இது? உண்மை இல்லையா? ஆனந்தி வீட்டுக்கு வரீங்களா? இப்பவே கூட்டி போறேன். என்ன ஏதுன்னு விசாரிச்சிருவோம். எதுக்கு அங்க போனா? அவியலே மன வருத்தத்துல இருக்காவ. இல்ல தேய் வாங்க வண்டியில கூட்டிட்டு போறேன். வண்டியில தான் வந்திருக்கேன். ஏங்க நீங்களும் எங்க கூட வாங்க. உங்க அம்மையை வர சொல்லுங்க. அப்பதான் உங்க அம்மா எவ்வளவு பணம் வாங்கியிருக்காவ என்னெல்லாம் போய் சொல்லியிருக்காவன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? நான் எதுக்கு உன் கூட வரணும்? கேட்க வேண்டிய நேரத்துல அவளை பார்த்து 4 கேள்வி நான் கேட்டுக்கிடுவேன். நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. உண்மையை விசாரிக்க அவள உண்மையை. என்ன என்னை கள்ளத்தனம் கண்டுபிடிக்கிறியோ? இங்க பாருங்க தேய் உங்களை கள்ளத்தனம் கண்டுபிடிக்கணும் என் வேலை கிடையாது. நீங்க பணம் வாங்கிட்டு தான் பொண்ணு பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உண்மையை தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பணம் வாங்கினது உண்மை உண்மை உண்மை. இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்தேக்கு உங்களை தான் பிடிச்சு வந்து ஜெயில போடணும். சாரத்து பாபு பாத்தியே நீ பிடிச்சு ஜெயில போடணுமா? இவளுக்கு ரொம்ப நாள் ஆசை இதுதான் இருந்திருக்கு. இவ்வளவு நாளும் எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் கிடையாது தேய். நீங்க பண்ண வேலைக்கு இப்ப போடணும்னு தோணுது. சரோ இப்படி எல்லாம் பேசாத சரோ. எங்க அம்மா தான் அப்படி செய்யலன்னு சொல்றாங்கல்ல. ஏங்க உங்க அம்மா செஞ்சிருக்க மாட்டாங்களோ? நீங்க ரூபி வீட்டுக்கு வாங்க அப்பதான் இவ என்ன செஞ்சான்னு தெரியும். சாரத்து பாபு மாவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த பொம்பளை எல்லார் மேலயும் வீண் பலி போட்டுட்டு தெரியுது. அத இவ்வளவு நம்பிட்டு என்னைய வந்து யாசிட்டு கிடக்கா. இதெல்லாம் சாரி இல்ல சாரத்து பாபு. விட்டு சொல்லி வை. பேரவே என்னைக்கு உன் கூட சேர்ந்து வாழ முடியாது. உங்க அம்மா எப்படி பேசிட்டு போறா பாருங்க உண்மையை சொன்ன உடனே. ஏங்க உங்க அம்மா பொண்ணு பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. அதனால தான் வீடு வீடா வந்து விசாரிக்கிறதுக்காக ஆட்களை கூட்டிட்டு வந்தேன். அப்பயே என்னை ஏமாத்தி விட்டாவ. பணத்தை வாங்கிட்டு பொண்ணு பார்த்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு நாள் சொன்ன பத்தியில போனல. கால் போனது கை போனது டைவர்ஸ் ஆனதுலாம் அந்த மாதிரி தான் இப்பயும் பார்த்து வச்சிருக்காவ. அதுவும் பணம் வாங்கிட்டு அவிட்ட சொல்லியிருக்காவ. உண்மை தெரிஞ்சாலும் அந்த பையன் ஏத்துக்கிட்டு வாழ்வானி. உங்க அம்மா எப்படிங்க வாக்கு கொடுக்கலாம்? என்கிட்ட உண்மையை சொல்லிட்டுல அவ வாக்கு கொடுத்துருக்கணும். இதெல்லாம் சரியில்லை. உங்க அம்மாட்ட சொல்லி வைங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணாவே நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அப்புறம் இங்க வந்து பேச மாட்டேன். நேர ஸ்டேஷனுக்கு போயிருவேன். இப்போ வாழ்க்கை பறி போனது என் தம்பிக்கு இல்ல எங்க சித்தி மாய் வாழ்க்கை தான் போயிருக்கு. எங்க சித்தி எப்படிலாம் வருத்தப்படியா தெரியுமா? சரோ அந்த ரூபிக்கு அப்படி ஒன்றும் பெரிய குறை இல்லையே. ஏதோ சின்னதா ஒரு பிரச்சனை இருக்கு. தூக்கத்துல முழிச்சா அடிச்சிடுற அவ்வளவுதானே. இதுக்காகலாம் அந்த பிள்ளைய வீட்டை விட்டு துரத்தோன்னு அவசியம் இல்ல சரோ. அவளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும். அவ அடிச்சானா அந்த டைம்ல கையை பிடிச்சிட வேண்டியதானே. இல்லனா கைய கால கட்டிட்டு வேணா தூங்க சொல்லு. இதுக்காக டைவர்ஸ் வரைக்கும் போய் அந்த பிள்ளைய விலக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா அவசியம் இல்ல. நல்லா அடி வாங்கி பாருங்க அப்ப தெரியும். சரி சரோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பிள்ளைய டைவர்ஸ் பண்றதுலாம் சரியில்லை சரோ. எங்க அம்மா கூட தான் நீ இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேங்கன்னு சொல்லி உன்னை டைவர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு ஆசை இருக்கா? உங்க அம்மா என் தம்பி வாழ்க்கையும் கெடுத்து என் வாழ்க்கையும் கெடுத்துறணும்னு தான் அலைஞ்சிட்டு இருக்காவப்பா. இல்ல சரோ சொல்லியிருக்காவன்னு சொல்றேன். நான் அப்படிலாம் எப்பவுமே நினைக்கவும் மாட்டேன். நீங்க நினைக்க மாட்டியா எனக்கு தெரியும். ஆனா உங்க அம்மா நினைப்பாவ இதுக்கு மேல நீங்க இந்த வீட்ல இருக்க கூடாது. அடுத்த மாசமே நம்ம வீட்டு பால் காய்ப்பு. நம்ம எல்லாம் அந்த வீட்ல இருக்கலாம். உங்க அம்மா வழக்கம் போல இந்த வீட்ல இருக்கட்டும். ரூபாய் மட்டும் கொடுங்க சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். வெளிநாட்டுல நீங்க இருக்கும்போது ஒத்தையில தானே இருந்தாவே. இப்பயும் அதே மாதிரி இருக்கட்டும் போதும். டைவர்ஸ் பண்ணணும் மைனே டைவர்ஸ். சரோ நான் அப்படி
அப்படிலாம் நினைக்க மாட்டேன். அம்மா அப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். இந்தா டைவர்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருது. இத்தனைக்கும் நீ தனியா நான் தனியா தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அந்த பிள்ளையும் கனவுகளோட தானே கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்கோம். உடனே டைவர்ஸ் அது இதுன்னு சொல்லி பிரிச்சு வச்சா உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு சரோ, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம், நீ உங்க சித்திட்டு பேசு.